இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலக்கலான சாமை நூடுல்ஸ் வந்து பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாமை நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் எடுத்திருக்கிறேன், இஞ்சி பூண்டு எடுத்திருக்கிறேன், வெங்காயத்தாள் எடுத்திருக்கிறேன், காரத்துக்காக சில்லி பேஸ்ட் எடுத்திருக்கிறேன், மிளகு ஜீரகம் சோம்பு பவுடர் பண்ணி பவுடரா வச்சிருக்கிறேன். காய்கறி பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தாள் எடுத்திருக்கிறேன், வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கிறேன், குடமிளகா எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாமை நூடுல்ஸ் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சமா முதல்ல ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமா ஆயில் விட்டா போதும். கொஞ்சமா ஆயில் விட்டுருங்க. அந்த இஞ்சி பச்சை மிளகா பூண்டு நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே இதில் போடுறோம். ஸோ பீன்ஸு, கேரட்டு, கேபேஜ் இருக்கு, லோட்டஸ் ஸ்டெம்மு போட்டிருக்கேன். நான் நல்லா ஈவனாக வதக்கிறப்ப நல்லா ஈவனாக குக் ஆகும். வதங்கினதுக்கு அப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுக்க குடமிளகா இருக்குது பார்த்தீங்களா, கலக்கலதாக பாருங்க. இந்த குடமிளகா நம்ம அதில் போடுறோம். ரெட் சில்லி பேஸ்ட், இது குழந்தைங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். மிளகு, ஜீரகம், சோம்பு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதை நான் கொஞ்சமாக மசாலா மாதிரி போடுறேன். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கிறோம். தண்ணி விட்டு குக் பண்ணுறப்ப அந்த மசாலாஸ் எல்லாமே ஈவனாக நல்லா குக் ஆகும். இப்போ நம்ம சாமை நம்ம நல்லா வேக வச்சு பாயில் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இந்த மாதிரி சாமையை எடுத்து இது நல்லா அப்படி போட்டுக்கங்க. இந்த சாஸோடு அந்த சாமையை வேக வச்ச சாமையை நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப ஈவனாக டாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக சால்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். சால்ட்டை போட்டு நல்லா திரும்ப நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சாமை நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வெங்காயத்தாள் போடுறேன். கொஞ்சம் வெங்காயத்தாள் சேர்த்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தாள் சேர்த்து டாஸ் பண்ணியாச்சு. நம்மளோட அருமையான சாமை நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு.